சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு நவம்பர் மாதத்திலும் வாரத்தின் முதலாம் நாளிலே முதன்முறையாக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய தெய்வீக நாமமாக இருக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது சத்திய தேவனுடைய அநாதி சித்தம், அநாதி ஆலோசனை, அநாதி திட்டம். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இன்றைக்கும் அவருடைய கிருபையினாலே நாம் கூடி வந்திருக்கிறோம். சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது 3 பகுதிகளாக 7 சத்தியங்களாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதிலே முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிரகாரத்தின் வேலைக்குள் முதல் 2 சத்தியங்களை நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். இந்த 2 சத்தியங்களுக்குள் முதல் சத்தியம் கல்வாரி வெண்கல தொட்டிக்கு இணையான சுத்திகரிப்பின் செய்தியாக இருக்கிறது. இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், அலைப்புண்டு திரிகிறவர்களாக வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதி கொண்டோமானால் அதற்கு தேவையான ஆதார மற்றும் ஒத்து வசனங்களையும் நாம் எழுதிக் கொள்வோம். முதல் வசனம் ஆதார வசனம் எபிரேயர் 13:9. இரண்டாம் வசனம் எசேக்கியேல் 34:6. மூன்றாம் வசனம் யோபு 15:23. நான்காம் வசனம் சங்கீதம் 59:15. கடைசியாக நாம் எப்போதும் எழுதிக் கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு எழுதிட்டோம். அதற்கு தேவையான வேத வசனங்களையும் குறித்து கொண்டோம். இப்போதும் சுத்திகரிப்பின் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். நாமும் நம்முடைய ஆவியில்
ஆத்துமாவில் சரீரத்தில் காணப்படுகிற, அதாவது வார்த்தைகளில், எண்ணங்களில், கிரியைகளில் காணப்படுகிற மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்களை கண்டுபிடிக்க இன்றைய சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க இருக்கிறோம். தலைப்பு நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் அப்படின்னா, அலைப்புண்டு திரிகிறவர்களாக வாழ்கிற குற்றம். இந்த தலைப்பை நம்ம விளங்கணும். அலைப்புண்டு திரிகிறவர்கள், இரண்டு விதமான வார்த்தைகள். இந்த இரண்டு வார்த்தைகளையும் என்னன்னு விளங்கிக்கிட்டு வேத வசனங்களை ஒவ்வொன்றாக வாசித்து நாம் சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க இருக்கிறோம். அலைப்புண்டு என்ற வார்த்தை கடல் அலையோடு ஒப்பிட்டு நாம் பார்த்தால் நம்மால் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். கடலின் ஓரத்தில் அலை எழும்பிக் கொண்டே இருக்கும். கடலில் எழும்புகிற அலையானது கரையை நோக்கி வரும். கரைக்கு வருகிற அலையானது மறுபடியும் திரும்ப கடலின் உள்பகுதிக்கு செல்லும். அங்கும் இங்குமாக வந்து போய்கொண்டே இருக்கும். அப்படின்னா ஒரு இடத்துல நிலையா இருக்காது. அலைப்புண்டு என்கிற வார்த்தையும் ஒரு மனிதன் நிலையாக இல்லாமல் இருப்பதை குறிக்கிறது. உலக மக்கள் நிலையில்லாத ஒரு நிலைமையில வாழ்க்கையை நடத்துறாங்க. தேவ ஜனங்களும் அதே மாதிரி இருந்து விடக்கூடாது. தேவ ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நிலைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஒரே நிலையா இருக்கணும். தேவனுக்காக, தேவனுடைய சபையிலே தேவ ஜனங்களாக ஒரே மாதிரி நிலைச்சு வாழணும். அங்க இங்க அங்க இங்க அப்படிங்கிற மாதிரி அலைப்புண்டு வாழ்க்கை நடத்துகிறவர்களாக காணப்படக்கூடாது. திரிகிறவர்கள் இங்க அங்கன்னு வரும்போது நிலையில்லாததை வெளிப்படுத்துகிறது போல நிலையில்லாத காரியத்திற்காக திரியக்கூடியவர்கள், சுற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தடுத்து வசனங்கள் வழியாக இதை சரியா விளங்கி கொள்ள இருக்கிறோம். தேவ ஜனங்கள் தேவனுக்காக தேவனுடைய சபையில ஒரே மாதிரி நிலைத்து வாழ்க்கை நடத்தாமல் சுற்றி திரியக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதனை நம்ம கண்டுபிடிக்கத்தான் என்னுடைய சுத்திகரிப்பின் செய்தியை தேவன் நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்முடைய வசனங்களை கொண்டு பேச இருக்கிறார். சத்தியத்தை கவனமா கேட்கணும். இந்த தலைப்பை நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, எபிரேயர் 13:9 எடுத்திருக்கிறோம். வசனம் வாசிக்கிறேன், கண்கள்ல பாருங்க, காதுகள்ல கவனமா கேளுங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலே அலைப்புண்டு திரியாதிருங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்படி எல்லாம் செய்ய வேண்டாம்னு எழுதியிருக்கு. அலைப்புண்டு திரிகிற வாழ்க்கை வேண்டாம் என்று எழுதியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் எபிரேய புத்தகத்தில் இப்படிப்பட்டதான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது முதல் நூற்றாண்டு எபிரேய சபைக்கு மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் காணப்படுகிற சத்திய மார்க்க சபையாகிய நமக்கும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அலைப்புண்டு திரியுங்கள்னு எழுதல, அலைப்புண்டு திரியாதிருங்கள்னு எழுதியிருக்கு. ஏன் அலைப்புண்டு திரியிறாங்க அப்படின்னா, பலவிதமான அந்நிய போதனைகள் தான் இந்த மாதிரி அலைப்புண்டு திரிய வைக்கிறதா. ஒரே மாதிரி தேவனுடைய சபையில நிலைச்சு வாழாம மாறி மாறி வாழும்படி நடத்துகிறதாம். முடிவில் இதனுடைய பொருளை நல்லா விளங்கி கொள்ள இருக்கிறோம். 3 வார்த்தைகள். 1 பலவித, 2 அந்நிய, 3 போதனைகள். இந்த 3 வார்த்தைகளுக்குள்ளதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய, தேவ மனிதனுடைய, தேவ ஊழியனுடைய வாழ்க்கை அலைப்புண்டு திரியாமல் இருக்கிறதா, தெரியக்கூடியதாக இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியும். சபையில நிலைச்சிருக்கணும் அல்லது தேவனுடைய சபையா நிலைச்சிருக்கணும். ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். சபையில நிலைச்சிருக்கணும் அப்படின்னா கூடி வந்து
ஐக்கியமாக வாழ்வதில் நிலைச்சிருக்கணும். சபையா நிலைச்சிருக்கணும் அப்படின்னா தெய்வம் நமக்குள்ளே வாசம் பண்ணி நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்வதிலே நிலைத்திருக்க வேண்டும். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ரெண்டையுமே நாம நிறைவேற்றணும். இந்த ரெண்டையும் நிறைவேற்ற விடாம தான் பிசாசு தேவ ஜனங்களை, தேவ மக்களை, தேவ ஊழியர்களை அலைப்புண்டு திரிய வைப்பான். ரொம்ப வேடிக்கையான ஒரு குற்றம். பல இடங்கள்ல விசுவாசிகளை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் ஒரு சபைக்கு போவாங்க, ஆரம்பத்தில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு சபைக்கு போவாங்க, பிறகு அங்கிருந்து வேற ஒரு சபைக்கு போவாங்க, அங்கேயும் இருக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு சபைக்கு போவாங்க. இப்படி அவங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது வருஷம் கடந்து போற மாதிரியே அவர்கள் சபைகளுக்கும் மாறி 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 போய்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து தேவனுக்காக தேவ ஜனமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் பெண் மாற்றத்துக்குள்ள போயிடுவாங்க. பிறகு மறுபடியும் திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஆண்டவரை விட்டு சபையை விட்டு போயிட்டதுனாலதான் அந்த மாதிரி எனக்கு பாதிப்பு அப்படின்னு நினைச்சு திரும்ப சபைக்குள்ள வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெளியே போயிடுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க. சபை மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு குரூப் இருக்கு. சபையை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வந்துட்டு வெளியே போயிட்டு இப்படி ஒரு குரூப் இருக்கு. காலம்பூரா சபையா சுத்தி 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 தேவனுடைய சபையா தேவ ஜனமா வாழாத ஒரு குரூப் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு பக்கம் தேவ மக்களுடைய வாழ்க்கையில இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அலைப்புண்டு தெரியக்கூடிய குற்றம் இருக்கு அப்படின்னா, ஊழியர்கள் மத்தியிலே இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. ஆரம்பத்தில் தேவன் என்ன அழைச்சார்னு சொல்லி ஊழியத்துக்காக ஒப்பு கொடுப்பாங்க. அதுக்காக ஒரு ஸ்தாபனத்தை நாடி அந்த ஸ்தாபனத்தில் தனக்கு கொடுக்கப்படுகிற ஊழியத்தினுடைய பொறுப்பை அவர்கள் ஏற்று ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க, ஊழியரா செயல்பட ஆரம்பிப்பாங்க. பிறகு அந்த சபையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அவர் அந்த சபையில நிலைக்காம, அதாவது தன்னுடைய ஊழியத்தை ஊழியனா நிறைவேற்றாம வேற ஒரு ஸ்தாபனத்தில் வேற ஒரு சபையில போய் அங்க ஊழியம் செய்யறேன்னு ஊழியத்தை பொறுப்பெடுப்பாரு, ஊழியரா செயல்படுவார். பிறகு அங்கே ஏதாவது பிரச்சனை வரும், அங்கேயும் நிலைச்சிருக்க மாட்டார், வேற ஒரு ஸ்தாபனத்துக்கு போவார். இப்படி ஸ்தாபனங்கள் மாறி மாறி கடைசியில சுயாதீன சபைன்னு சொல்லி அவரே ஒன்று ஆரம்பிச்சு ஊழியத்தை செய்வார். கடைசியில அதுலயும் நிலைச்சிருக்க மாட்டாரு, சொந்த வாழ்க்கையை பார்க்க போயிடுவார். இப்படி அலைப்புண்டு திரியக்கூடியவர்கள் ஒரு விதம் அல்ல, பல விதம் இருக்கிறது. இல்ல விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன் இந்த பிரச்சனை? பலவித அந்நிய போதனைகள் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருது. அலைப்புண்டு திரியக்கூடிய குற்றத்தை கொண்டு வருகிறது. ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஒருத்தர் மனம் திரும்பியாச்சு, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாச்சு, கர்த்தருடைய சபைக்குள்ள வந்தாச்சு, அந்த சபையில நிலைச்சு தேவ சித்தத்தை நிறைவேற்றி ஊழியரா இருந்தா ஊழியத்தையும், விசுவாசியா இருந்தா சபையின் வாழ்க்கையையும் நிலைத்து நடத்தணும். சில நேரங்கள்ல ஊழியர்களை ஸ்தாபனமே அவங்களுடைய டெனாமினேஷன்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றலாகி அனுப்புவாங்க. அது தவறல்ல. விசுவாசியா இருந்தா ஒரு சபைக்கு போய் கொண்டு இருக்கும் போது அங்க அவங்க ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல வேலை பார்ப்பாங்க. அந்த ஊர்ல அவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சு வேற ஊருக்கு மாற்றலாகி போவாங்க. அப்ப அவங்க அங்க போகும்போது இவங்க போகக்கூடிய சபை இருந்துச்சுன்னா அப்படியே அங்க பிரான்ச் இருந்துச்சுன்னா அங்க போவாங்க. அங்க பிரான்ச் இல்லை அப்படின்னா அங்க என்ன சபை இருக்குதோ அங்க போவாங்க. ஏனென்றால் தேவ ஜனமா தேவனுடைய சபைக்குள்ள நிலைச்சு வாழணுமேனு தொடர்ச்சியா மாறி மாறி போக வேண்டிய அவசியங்கள் இருக்கும். அது தவறல்ல. ஆனால் ஒரு சபைக்கு போய்கிட்டு அந்த சபையில இருக்கிற போதனை சரியா இருக்கும் போது அங்க போதிக்கப்படுகிற அந்த பிரசங்கத்தை போதனைய ஏற்றுக்கொள்ள முடியாம இவர்களுக்கு விருப்பப்படுற மாதிரியான வேற எங்க கிடைக்குதுன்னு சொல்லி அங்க அலைகிறது, அங்கேயும் கிடைக்கலன்னா வேற பக்கம் அலைகிறது.
இப்படி மாறி மாறி அலையக்கூடிய, அலைப்புண்டு திரியக்கூடிய ஆத்துமாக்களாக நம் வாழ்க்கையை நடத்துகிறோமா? மனம் திரும்புறது பெருசு இல்ல, ரட்சிக்கப்படுறது பெருசு இல்ல. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் சபையில சேர்த்த பிறகு, சரியான சத்தியம் கிடைக்குதுன்னு அறிஞ்ச பிறகு, அங்க நிலைச்சிருக்கிறத விட்டுட்டு தங்களுடைய விருப்பத்துக்கேற்ப மாறி மாறி அலைப்புண்டு திரியக்கூடியவர்களாக, சுற்றக்கூடியவர்களாக, இங்கே அங்கன்னு சொல்லி போகக்கூடியவர்களாக இருக்கிறோமா? மனம் திரும்ப. அங்க போனா ரொம்ப கடிந்து பேசுறாங்க, அங்க போனா ரொம்ப குத்தி பேசுறாங்க, அங்க போனா எப்ப பார்த்தாலும் பரிசுத்தம் பரிசுத்தங்கிறாங்க. ஆசீர்வாதத்தை பத்தி பேச மாட்டாங்க, கிருபையை பத்தி பேச மாட்டாங்க, மேன்மையை பத்தி பேச மாட்டாங்க, நன்மையை பத்தி பேச மாட்டாங்க, உயர்வை பத்தி பேச மாட்டாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி பேச மாட்டாங்க, நமக்கு ஏத்த மாதிரி பேச மாட்டாங்க. இப்படியெல்லாம் மக்கள் அறியாமையில வசனத்தின்படி நிலைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கையை உணராம மாறி மாறி போகக்கூடியவர்களா இன்றைக்கு பெரும்பாலும் தேவ ஜனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்த வேத வசனத்தின் வழியாக இந்த சுத்திகரிப்பின் செய்தியை இன்னும் நாம் தொடர்ச்சியாக விளங்கிக் கொள்ள இருக்கிறோம். 2ஆம் வசனம் எசேக்கியேல் 34:6 வாசிக்கிறேன், கவனிங்க. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. பழைய பாட்டு காலகட்டத்தில், எசேக்கியா தீர்க்கதரிசியின் காலகட்டத்தில் தேவ ஜனமாகிய இஸ்ரவேலரை பற்றி தேவன் சொன்னதான வேத வசனம், என் ஆடுகள், இஸ்ரவேலரை வேதம் ஆடுகள்னு சொல்லு. என் ஆடுகள், என் ஜனங்கள், என்னுடைய சொந்த ஜனங்கள் சியோன் மலையில இருக்கணும். சியோன் மீதில் தேவன் வாசம் பண்ணுகிறார். சியோன் மலையை விட்டுட்டு, இஸ்ரவேலர் காணப்பட வேண்டிய சபையை விட்டுட்டு, சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் எந்த மலையில தங்கி இருக்கணுமோ, எப்படிப்பட்ட ஜனமா வாழணுமோ அதை விட்டுட்டு தாபரிக்க கூடாத, பிரவேசிக்க கூடாத, தங்க கூடாத வேறு மலைகள்ல, வேற மேடுகள்ல எங்கேயுமே போகக்கூடாதுன்னு இஸ்ரவேலர் அறியாததுனாலதான், உணராததுனாலதான் அங்கன்னு சொல்லி செதறி திரிஞ்சிருக்கிறாங்க. ஒரே மாதிரி சியோன் சபையில நிலைச்சிருக்கல. பழைய பாட்டு காலகட்டத்திலே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இப்படி சுற்றி சிதறி தெரிகிறவர்களை, அங்க இங்கன்னு சுற்றி தெரிகிறவர்களை யாரும் விசாரிக்கலையா, யாரும் தேடலையா. நம்ம சபையிலிருந்து ஒரு ஆத்துமா வெளியே போயிடுச்சு அப்படின்னா அது ஏன் வெளியே போகுதுன்னு சொல்லி அதை விசாரிக்கணும், அது எங்க போச்சுன்னு சொல்லி தேடணும். அது அலைப்புண்டு தெரிகிற குற்றத்தில் இருக்கு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கணும். இது சபையில ஊழியருடைய பொறுப்பு. இந்த வேத வசனத்துல தேவ ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, தேவ ஜனங்களுடைய நிலைமை என்ன, அவர்கள் எப்படி சியோனிலே சபையிலே பழைய ஏற்பாட்டு சபையிலே நிலைச்சிருக்கலங்கிற அந்த குற்றத்தை பத்தி எழுதி இருக்கு. அவர்கள் இப்படிப்பட்ட குற்றத்தை செய்யும் போது தொடர்ச்சியா அந்த குற்றத்தை செய்யாம இருக்க தேவ ஜனமாகிய ஆடுகளை சபைக்குள்ள திருப்ப, சியோனுக்கு திருப்ப ஊழியர்கள் செய்ய தவறின குற்றமும் எழுதி இருக்கு. என்றைக்கும் நம்முடைய சபையில, சத்திய மார்க்க சபையில ஆரம்பத்தில் ஆர்வமா வந்தவங்க, ஆரம்பத்தில் வாஞ்சையா பிரியமா வந்தவங்க என்னைக்கு நம்ம சபையில நிலைச்சிருக்கிறாங்களா, இல்ல வேற வேற சபைக்கு போவதற்கு தங்களுடைய கால்களை அலைப்புண்டு திரியக்கூடியதாக காணப்படுகிறார்களா, இதை கண்டுபிடிக்கணும். ஊழியர்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஆடுகள் என்ன நிலைமையில இருக்கு, ஆடுகள் சபைக்குள்ள இருக்குதா, ஆடுகள் தேவனுடைய சபையாரா இருக்குதா, ஆடுகள் தேவனுடைய சபையிலே சத்தியத்தை கேட்குதா, ஆடுகள் தேவனுடைய சபையிலே கொடுக்கப்படுகிற பிரசங்கத்தை, போதனைய, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுதோ, இல்ல பலவிதமான அந்நிய போதனைகளை நாடி அலைப்புண்டு இங்க அங்கன்னு சொல்லி இங்கேயும் வர்ற மாதிரி வர்றது, வேற எங்கேயும் போறது, ஒரு கட்டத்துல இங்க வர்றதை அப்படியே நிப்பாட்டிட்டு வேற பக்கம் போக ஆரம்பிச்சது. அங்கேயும் போய் நிலைச்சிருக்கிறாங்களா சொல்ல முடியாது. அலைப்புண்டு திரியக்கூடிய கால்கள் திரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், ஒரு இடத்துல நிலையா இருக்காது. பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களை போல
புதிய ஏற்பாட்டு தேவ ஜனமாயிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை நடத்திவிடக் கூடாது என்பதை வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அடுத்த வேத வசனம் யோபு 15:23 வாசிக்கிறேன். அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான், அந்தகார நாள் தனக்கு சமீபித்திருக்கிறதை அறிவான். இது சாதாரண அர்த்தத்தில் எழுதியிருக்கு. இது அப்படியே ஆவிக்குரிய அர்த்தத்தில் கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஒருத்தர் அலைஞ்சு திரியிறாங்கன்னா எதுக்காக அலைஞ்சு திரியிறாங்கன்னு கவனிக்கும் போது அப்பத்துக்காக அலைஞ்சு திரியிறாங்களாம். இதை சாதாரணமா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சில நேரங்கள்ல சில விசுவாசிகள் வெளியூர் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அப்படி வெளியூர் போகும்போது அவங்க போகக்கூடிய அந்த வெளியூர்ல எத்தனை சபை இருக்குன்னு கணக்கெடுப்பாங்க. கணக்கெடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சபையினுடைய ஊழியர்களுக்கும் போன் கால் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் நம்ம சபையில ஊழியங்கள்லாம் எப்படி பாஸ்டர், எந்தெந்த நாள்ல என்னென்ன நடக்குது பாஸ்டர் அப்படிம்பாங்க. எல்லாம் விசாரிச்ச பிறகு கடைசியா கேட்பாங்க, உங்க சபைக்கு வண்டியெல்லாம் இருக்குங்களா, வீட்டுக்கு வந்து எங்களை கூட்டிட்டு போவீங்களா அப்படிம்பாங்க. இருக்குங்க அப்படி சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் இல்லம்பாங்க. சில இடங்கள்ல போன் பண்ணி கேட்கும்போது ஆராதனை முடிச்ச பிறகு சாப்பாடெல்லாம் கொடுப்பீங்களா, கொடுக்கிறவங்க கொடுப்பேம்பாங்க, இல்லங்கிறவங்க இல்லம்பாங்க. இல்லங்கிறவருக்கு இவர் போன் பண்ணி கேட்கும் போது நாங்க சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ன உடனே, இல்லையே எங்க ஊர்ல சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, நீங்க சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நாங்க வர்றது, சரி எதா இருந்தாலும் நான் அப்புறம் போன் பண்ணி சொல்றேங்க பாஸ்டர் அப்படின்ட்டு கட் பண்ணிடுது. அடுத்த பாஸ்டர் விசாரிக்கிறது, அவர் சொல்லுவாரு நாங்க ஆலயம் முடிஞ்ச உடனே கஞ்சி கொடுப்போங்க. என்னங்க கஞ்சி கொடுப்பீங்களா? இன்னொருத்தட்ட போன் பண்ணி கேட்பாரு, நாங்க சாம்பார் சாதம் கொடுப்போங்க. சாம்பார் சாதமா? இன்னொரு இடத்துல போன் பண்ணி கேட்பாரு, நாங்க வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணியா? இன்னொரு இடத்துல போன் பண்ணி கேட்பாரு, நாங்க சிக்கன் பிரியாணி கொடுக்கிறோம். பாஸ்டர் இன்னைக்கே வந்துடுறேன். இன்னைக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை தாங்க, நான் 3 நாள் இருக்குங்க. ஓ அப்படிங்களா பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா இந்த வாரமே வந்துடுறாங்க பாஸ்டர். முதல் நாள் எதுவும் வரணுங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தா போதும். ஒரு சபைக்கு ஒரு விசுவாசி எதுக்காக போகுது அப்படின்னு பார்த்தா சத்தியத்துக்காக போற மாதிரி தெரியல, அங்க கொடுக்கக்கூடியதான வசதிகளுக்கும் உணவுக்காகவும் தெரியுது, அலைப்புண்டு தெரிகிறது. என்னைக்கு ஒரு சபைக்கு போறோம் அப்படின்னா அங்க என்ன மாதிரியான உபதேசம் சொல்லப்படுகிறது, என்ன மாதிரியான பிரசங்கம் செய்யப்படுகிறது, என்ன மாதிரியான போதனை கொடுக்கப்படுகிறது, அது வேதத்திலே எழுதி இருக்கிற பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குதா, குமாரன் வார்த்தையை மையமாக கொண்டு அவைகள் செய்யப்படுகிறதா, பரிசுத்த ஆவியானவர் மூலம் பூரண சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக உபதேசமாக பிரசங்கமாக போதனையாக காணப்படுகிறதா? அதெல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. ஏதோ எங்கேயோ ஏதோ ஒண்ணு கிடைச்சா போ, அப்பத்துக்காக அலைஞ்சு திரிகிறது. சோத்துக்காக ஒரு சபைக்கு போறோம் அப்படின்னா அங்க சத்தியம் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுகல அப்படின்னா உள்ள அந்த ஆழம் தான் வரும். அவர்களுக்குள்ள மாற்றங்கள் வராது, அவர்களுக்குள்ள பழைய காரியங்கள் தான் பெருகும், புதிய காரியங்கள் வராது. தேவனுடைய சித்தத்தின்படி மனம் திரும்புதல் கிடைக்காது, தேவனுடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்காது. இடத்துல போனா நிலைச்சிருக்க மாட்டாங்க. ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தான். தெய்வத்தோடு நிலைச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட்டுட்டு உலக பிரகாரமான வசதிக்கும் உடலுக்கு தேவையான உணவுக்கும் செழிப்புள்ள வாழ்க்கைக்கும் தாங்கள் விருப்பப்படுகிற காரியங்கள் கிடைப்பதற்கும் ஒவ்வொரு சபையா அலையக்கூடிய ஆத்துமாவா ஊழியரா இருக்கிறோமா? அது நல்லதல்ல, அது குற்றமுள்ள வாழ்க்கை. நம்ம அதுல இருந்தெல்லாம் மனம் திரும்பணும். யார் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத அடுத்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 59:15. அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்காகவே சபைக்கு போறவங்களா இருப்பாங்க. ஆவிக்குரிய விதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்க பிரசங்கம் கிடைக்குது. இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா
சபை 1 மணி நேரம் நடத்தினா அங்க போவாங்க. 1.5 மணி நேரம் நடத்தினா கூட போக மாட்டாங்க. 2 மணி நேரம்னா எட்டியே பார்க்க மாட்டாங்க. 3 மணி நேரம் அப்படின்னா தலையே அந்த பக்கம் திருப்பாது. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 1 hour போகணும். சத்தியத்துல திருப்தி அடையாதவங்க உணவுக்காக, தாங்கள் விரும்புகிற பிரசங்கத்துக்காக, தங்களுடைய வசதிக்கேற்ப ஆராதனையின் நேரங்கள் இடங்கள் இருக்கிறத நோக்கி போகக்கூடியவங்க தான் அலைப்புண்டு தெரியக்கூடியவங்கன்னு நாம விளங்கிக்கணும். அவங்க ஒருபோதும் சத்தியத்துல திருப்தி அடைய மாட்டாங்க. அவங்க எப்பவுமே உணவுல திருப்தி அடைவாங்க, தங்களுக்கான பிரசங்கத்துல திருப்தி அடைவாங்க, தங்களுடைய வசதிக்கான நேரங்கள்ல திருப்தி அடைவாங்க. சத்தியத்துல அவங்களுக்கு திருப்தி கிடையாது. சத்தியத்தை சத்தியமா பேசினா ஏத்துக்க மாட்டாங்க. சத்தியத்தை சத்தியமா பேசினா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. சத்தியத்தை சத்தியமா கொடுக்கும் போது அதை முக்கியப்படுத்த மாட்டாங்க. அவங்க தான் பலவிதமான அந்நிய போதனைகளை கேட்பாங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பற்றி போதிக்கலையே, அது நமக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆவி ஆத்துமா சரீரத்தை பற்றி பேசுகிறது இல்லையே, அது நமக்கு பிரச்சனை இல்லைங்க. கண்டிக்கிறது, உணர்த்துறது, நியாய தீர்ப்பை வச்சு பேசுறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. சத்தியத்தை ஆராயணும், சத்தியத்தை தேடணும், சத்தியத்தை தியானிக்கணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணா போதும். ஊழியக்காரர்கள் குடும்ப வேலை அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. எங்களுக்கு விருப்பப்படுற நேரத்தில் வரணும், வந்து ஜெபம் பண்ணணும், நாங்க காணிக்கெல்லாம் கொடுப்போம். தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவங்க அதுல திருப்தி அடைவாங்க, சத்தியத்துல திருப்தி அடைய மாட்டாங்க. சில பேர் எப்படி தெரியுமா, சாப்பாடு இங்க போட்டா நல்லா இல்ல, சாப்பாடு அந்த சபையில நல்லா இருக்கு, சாதாரண உணவை சொல், அங்க கூட சிக்கன் பீஸ் சின்ன சின்னதா போடுறாங்க, அங்க சிக்கன் பீஸ் நல்ல பெருசா போடுறாங்க, இங்க முட்டை வைக்க மாட்டேங்கிறாங்க, அங்க முட்டை வைக்கிறாங்க. சாப்பாட்டுல கூட திருப்தி அடைய மாட்டாங்க, அதுல கூட வேற மாதிரி சுத்துவாங்க, அலைஞ்சு திரிவாங்க. இப்படி உணவுக்காக, தங்களுடைய வசதிக்காக, தங்களுடைய விருப்பமான போதனைகளுக்காக அலைப்புண்டு தெரியக்கூடியவங்க ஏராளம் இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா? அப்படி இருந்தோம் அப்படின்னா அதை குற்றம்னு உணர்ந்து மனம் திரும்பணும். சங்கீதக்காரன் சங்கீதம் 73:13 சொல்றான் பாருங்க, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினே. சும்மாலாம் என் இருதயத்தை நான் சுத்தம் பண்ணல, அலைப்புண்டு தெரியக்கூடிய எண்ணம் இருந்திருக்கு, அலைப்புண்டு தெரியக்கூடிய பேச்சு இருந்திருக்கு, அலைப்புண்டு தெரியக்கூடிய கிரியைகள் கால்கள் இருந்திருக்கு. கண்டுபிடிச்சு மனம் திரும்புறான், குற்றம் இல்லாமை வெண்கல தொட்டியில கழுவுறான். இன்றைக்கும் சத்திய மார்க்க சபைக்குள்ளே நாம் கேட்டு வருகிற சத்திய பிரசங்கத்தை, சத்திய உபதேசத்தை, சத்திய போதனைய ஏற்றுக்கொள்ள முடியாம வேற எங்கேயாவது போயிடலாங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கா? வேற எங்கேயாவது போகணுங்கிற பேச்சு வந்திருக்குதா? வேற எங்கேயாவது போய் சேர்ந்துடலாங்கிற ஒரு கிரியைக்கான மாற்றங்கள் உடம்புல வந்திருக்கா? அலைப்புண்டு தெரியாதிருங்கள். சத்திய மார்க்க சபைக்குள்ளே வந்த நாம, சத்திய போதனைகள் எனக்கு முக்கியம் என்று அறிந்த உணர்ந்த நாம சத்தியத்துல நிலைச்சு வாழ்றது தாங்க தெய்வ சித்தம். இந்த தெய்வ சித்தத்தை விட்டு என்னைக்காவது நம்ம மாறி இருந்தோம் அப்படின்னா மனம் திரும்புவதற்காக நம்ம ஒவ்வொருத்தரும் கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில எழும்பி நிற்கிறதான நானும் நாமும் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் என்று எழுதி இருக்கிற இந்த குற்றத்தை என்னுடைய ஆத்துமாவிலே அக்கிரமமாக, ஆவியிலே மீறுதலாக, சரீரத்தில் பாவமாக செய்யக்கூடிய ஒரு குணபாத்திரமா என்றைக்கும் நான் காணப்படுகிறேனா? நாம் காணப்படுகிறோமா? என்னை உணர்த்தும் என்று கேட்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் எபிரேய ஆக்கியோர் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறாரே. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இஸ்ரவேலராகிய தேவ ஜனங்கள் சீயோன் சபையிலே நிலைத்து வாழாமல், தேவனை சொந்த தெய்வமாக கொண்டிராமல், மலைகள் தோறும் உயரமான மேடுகள் தோறும் சுற்றி திரியக்கூடிய அலைப்புண்டு போகிறவர்களாக இருந்தார்களே. அதே குற்றத்தை இன்றைய நாளிலே, இன்றைய காலங்களிலே சத்திய மார்க்க சபைக்குள்ளே வந்ததான நானும் நாமும் செய்யக்கூடிய
தேவ ஜனமா, தேவ ஊழியனா என்றைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? பேசி இருக்கிறோமா? செயல்பட்டு இருக்கிறோமா? என்னை உணர்த்தும்னு சொல்லி கேட்கணும். சபையிலே செய்யப்படுகிற பிரசங்கம் என்னை குத்தும் போது அது எனக்கு பிடிக்காம இப்படி சிந்திச்சிருக்கலாம். சபையில சில வசதிகள் குறைவா இருக்கும். சபையில உணவு பரிமாறாம இருந்திருப்பாங்க. சபையில நான் எதிர்பார்க்கிற பிரசங்கம் இல்லாம இருந்திருக்கும். இப்படி ஏதோ ஒரு காரியத்தை வச்சு அல்லது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம அங்க பேசுறது நல்லா இருக்கு, அந்த சபையில செய்யற பிரசங்கம் நளினமா இருக்கு, இங்க பேசுறது நமக்கு எதமா இருக்கு, இந்த டிவியில பேசுறது அருமையா இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம சபையில இல்லையே அப்படின்னு சொல்லி சத்தியத்தை விட்டுட்டு அந்நிய போதனைக்கு இடம் கொடுத்து இங்கேயும் அங்கேயும் போலான்னு சொல்லி ஒரு தவறான அலையக்கூடிய எண்ணம் வந்திருக்கா? அதை தவறி பேசி இருக்கிறோமா? அல்லது அப்படி போய் தான் பாப்போமேன்னு சொல்லி கால்கள் போயிருக்கிறதா? அக்கிரமம்னு சொல்லி, மீறுதல்னு சொல்லி, பாவம்னு சொல்லி, என்ன உணர்த்துன்னு சொல்லி கேட்கணும். சத்திய மார்க்க சபைக்குள்ள வந்ததிலிருந்து இன்னைக்கு வர எண்ணங்கள்லையும் வார்த்தைகள்லையும் கிரியைகள்லையும் சுத்தமா நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னா நல்லது. அதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போகலாங்கிற எண்ணமும் ஏதேதோ காரணத்தை வச்சு மாம்ச சிந்தையில சத்தியத்தை விட்டு விலகலான்னு சொல்லி அந்நிய போதனைக்கு முக்கியம் கொடுக்கலான்னு சொல்லி அலைப்புண்டு திரியக்கூடியவர்களா இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மனம் திரும்பணும். தேவன் என்ன மனம் திரும்ப பண்ணி எனக்கு ரட்சிப்பை கொடுத்து என்னை அவருடைய சத்திய மார்க்க சபைக்குள்ள கொண்டு வந்து வைத்தார் அப்படின்னா இந்த சத்திய மார்க்க சபைக்குள்ள சத்திய போதனைகளை கேட்டு அதற்கு இடம் கொடுத்து அதுலதான் நான் நிலைச்சிருக்கணும், அலைப்பட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நல்ல உடந்து மனம் திரும்பணும். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில உணர வேண்டியதும் மனம் திரும்ப வேண்டியதும் மிக முக்கியம். அதுபோல கடந்த ஒரு வார காலமா நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். நம்முடைய கண்கள் எப்படி இருந்துச்சு, நம்முடைய வாய் எப்படி இருந்துச்சு, நம்முடைய உடம்பு எப்படி இருந்துச்சு, இச்சைகளாலும் பெருமையாலும் நிரம்பி இருந்துச்சா? மனம் திரும்ப என்ன உணர்த்துன்னு கேட்கணும். எதிரையோ பேரை பத்தி யோசிச்சிருக்கிறோம், சிந்திச்சிருக்கிறோம், நினைச்சிருக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் நண்பர்கள் சொல்லி பல பேர்கிட்ட பேசி இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை நடப்பிச்சிருக்கிறோம். அக்கிரம சிந்தைகள், மீறலான வார்த்தைகள், பாவமான கிரியைகள் என்னிடத்தில நம்மிடத்தில உண்டா? என்னை உணர்த்தும் தெய்வமேன்னு கேட்கணும். அடிமைத்தன குணங்கள் உண்டா? என்னை உணர்த்தும் என்று கேட்கணும். அப்படி நம்ம கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா உணர்த்துவார். உணர்த்தப்படுற காரியங்களை மௌனமா அறிக்கை செய்யணும். முடிவுல கழுவ ஒப்பு கொடுக்கணும். உங்களோடு கூட நானும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறதே. இன்றைக்கும் கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில இரக்கம் பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கான் செபிக்க இருக்கிற சத்திய தகப்பனே, சத்திய குமாரன் இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு புதிய செய்தியை கேட்டு மனம் திரும்பி என்னுடைய குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எங்களை மன்னியும். அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்த குற்றமற்ற மாசற்ற வெளியேற பெற்ற ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினால எங்களை சுத்திகரியும். வேசர் 5:26, 1 ஒன்றியவான் 1:7 உம்முடைய சத்திய வசனத்தினாலும் எங்களை சுத்தமாக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்திருந்து விசுவாசிக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு செபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.